தலைவர் அது இதெல்லாம் அதிகப்படுத்தி சொல்றாருன்னா, நான் சொல்வது ஐக்கிய நாடுகளின் சபையின் அறிக்கை இருக்கு. பேரவைத் தலைவர் அனுமதித்தா இந்த கால்சியம், அதாவது இந்த உலோகங்கள், என்னென்ன உலோகத்தால இந்த நோய்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை ஐக்கிய நாடுகள் சபையும் WHO உறுதி செய்திருக்கிறது. அதுல அந்த லிஸ்ட்ல இது இருக்கு, லிஸ்ட் இருக்கு. அதை மட்டும் நான் படிச்சு பதிவு செய்யறேன். அதை மட்டும் பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும். அதாவது இந்த டாங்ஸ்டன் சுரங்கத்திலிருந்து வெளியேறும் டைலிங்ஸ் எனப்படும் டாங்ஸ்டன் கழிவுகள் விட டாங்ஸ்டனை விட ஆபத்தான பல்வேறு கன உலோகங்கள், ஆர்சனிக், மெர்சூரி, கோட்டியம், காப்பர், ஜிங்க், அதுபோன்று இது போர்க்கிஸ், இது உலக நாடுகளில் பெய்ஜிங்ல சைனாவில் பாதிப்புகளை ஏற்பட்டு அதை அந்த அரசு கொள்கை முடிவாகவே இனிமேல் இந்த டாங்ஸ்டன் தொழிற்சாலையை தொடங்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் தேவைப்பட்ட 6 பக்கங்கள் இருக்கு. இதே போதுமானது. நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர், நான் மதிக்கின்ற அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் கைகளுக்கு தர, இது மக்களை அழிவுக்கு உள்ளாகும், நோய் ஏற்படும், புற்றுநோய் ஏற்படும், இருதய கோளாறுகள் ஏற்படும் என்பது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு வளர்ந்த நாடுகள், விஞ்ஞானத்தில் நம்மை விட 1000 மடங்கு மேலாக இருக்கின்ற சைனா இதை தடை செய்வதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி போர்க்கிசிய நாடு தடைகள் வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கருத்தில் கொண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெருமை கொண்ட இடம் என்கிற காரணத்தினால்தான் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த அவை இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த அவையின் உணர்வுகளுக்கு பாரதிய ஜனதா என்கிற அரசும் கட்சியும் அரசும் உரிய மதிப்பளிக்க வேண்டும் என்பதை பணியோடு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன், நீங்க ராஜஸ்தான்ல இருக்கீங்க, அது பாலைவனத்தில் இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்ல சொன்னாங்க, ஸ்டெர்லைட் கொண்டு வந்தது மூடினதெல்லாம் சொன்னாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வச்சாங்க. ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமாங்கிறது அது வேற விஷயம். ஆனா திறந்து வைத்தது, அதுக்கு பிறகு போராட்டம் ஆரம்பிச்சது யார் காலம்ட்டு அதையும் சேர்த்து சொல்லுங்க. போராட்டம் நடத்துறதுக்கு யாரெல்லாம் போராட்டம் நடத்திலிருந்து யாரெல்லாம் பின்னணி இருந்தாங்க, 9 பேர் இறக்க நேரிட்டது, அதெல்லாம் யார் காரணம்? ஹைட்ரோகார்பன் யார் கொண்ட, யாருடைய காரணம்? மீத்தேன். மாண்புமிகு உறுப்பினர் வேலு எதுவுமே இங்க அனுமதிக்கல, எல்லாமே தடை பண்ணிட்டு இந்த அரசு வந்து இப்ப நீங்க இந்த டங்ஸ்டனுக்கு வாங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கொண்ட தீர்மானத்தின்படி நாங்களும் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய அமைச்சர் கிருஷ்ணன், மாண்புமிகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் பேசியிருக்கிறோம். ஆக நல்ல செய்திகள், மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்கறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினாங்க, அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம், அப்படித்தானே அந்த தீர்மானத்தை? நன்றி.